வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தங்களுக்கு வந்து ப்ளவுஸோ இல்லை சுடிதாரோ வந்து ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது ஒரு பயமாக இருக்குது, அது வந்து ஒரு பதட்டமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, பேப்பர் கட்டிங். அதாவது புதுசாக ஒருத்தங்களுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி கொடுக்கணும், ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க, ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை சுடிதாராக இருக்கட்டும். நீங்கள் அப்படி தைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டுக்கிட்டு, அதாவது பேப்பரில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துணியில் போட்டு கட் பண்ணலாம். இதில் வந்து ரெண்டு வந்து பெனிஃபிட் வந்து நமக்கு இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, பேப்பரில் கட் பண்ணி நீங்கள் வைக்கும்போது திருப்பி வந்து உங்களுக்கு அவங்களோட அளவுகள் வந்து இருக்கும், திருப்பி கொடுக்கும்போது அதே மெஷர்மெண்ட் வச்சே நீங்கள் போடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப மெயினானது. இப்போ பேப்பர் கட்டிங்கில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த அளவை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம துணியில் போடும்போது நம்ம அந்த கரெக்டான அளவில் வந்து போட்டுக்கலாம். இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய ஷாப்பில் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் வந்து கட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இதில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, எதுக்கு போட்டு பேப்பரில் கட் பண்ணிவிட்டு நம்ம துணியில் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிறைய பேர் வந்து துணிலே டைரெக்டாக வந்து கட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து துணியில் வந்து கட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வெளியில் தச்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு அந்த பயம் ஃபஸ்ட் குறையணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நீங்கள் வந்து வேறு யார், உங்கள் அம்மா அந்த மாதிரி அக்கா சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தச்சு கொடுங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு தச்சு கொடுக்கும்போது நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்க முடியும் எப்படி நம்ம தச்சுருக்கோம், எந்த இடத்துல நமக்கு வந்து தவறாக வந்து அந்த ப்ளவுஸோ சுடிதாரோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்து அதை நீங்கள் வந்து சரி படிக்க முடியும். ஸோ மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தச்சு படிக்கிறத விட உங்களுக்கு கரெக்டாக இருக்குது ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தச்சு கொடுத்து அதில் கரெக்டாக இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வேறு யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கான அந்த பயம் வந்து போயிடும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும். ஆனால் இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கோம், இல்லை நீங்கள் ஷாப் ஃபஸ்ட் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நம்மளை தெரியாது, நம்ம ரீச் ஆக முடியாது. ஸோ நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோவா வராது. அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இது ஒன்ஸ் நம்ம எல்லாேருக்கும் தச்சு கொடுக்கணும், இப்போ ஒரு ஷாப் வைக்கணும், இந்த ஃபீல்டு தான் நமக்கு அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு டெய்லரிங் ஷாப்பில் போய் ஒர்க் பண்ணலாம். மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 6 months கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்பில் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஷாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸாக இருக்கக்கூடிய ப்ளவுசஸ், டிசைனர் ப்ளவுஸ், என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வருது எல்லாமே வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஒரு ஷாப்லேன்னு எடுத்துக்கும் போது நம்ம அங்கே ஒர்க் பண்ணும்போது என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸ் கொண்டு வராங்க, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதை எப்படி அவங்க வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கும்போது, நமக்கு அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுனாலே நமக்கு வேறு யாருக்காவது நம்ம தைக்கணும் அப்படிங்கும்போது அந்த பயம் வந்து நமக்கு இல்லாமல் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, யாராலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தப்பு இல்லாமல் தைக்கலாம், அது கரெக்டு தான். ஆனாலும் கூட ஒரு ப்ளவுஸ் கூட நான் தைச்ச ஒரு ப்ளவுஸ் கூட எனக்கு ஆல்ட்ரேஷன்ஸ் வந்ததில்லை அப்படின்னு எவ்வளோ பெரிய டெய்லரிங் ஷாப்பில் எவ்வளோ பெரிய டெய்லர்ஸில் கேட்டாலும் கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து நான் ஒரு ப்ளவுஸ் கூட இது வரைக்கும் ஆல்ட்ரேஷன் எனக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு அவங்களால சொல்லவே முடியாது. நம்ம வந்து இப்போ ஒரு 1 வீக்குக்கு வந்து நீங்கள் ஒரு 50 ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னு வச்சுக்கணும். 50 ப்ளவுஸில் வந்து மினிமம் ஒரு 4-5 ப்ளவுஸாவது உங்களுக்கு ஆல்ட்ரேஷன்ஸ் வரும். ஸோ ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து வர்றதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு ஐயோ நம்ம தப்பாக தைச்சிட்டோம், நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு தைச்சாலே நமக்கு தப்பாக தான் போகுது, ஸோ நம்ம தைக்க வேண்டாம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. என்ன ஆல்ட்ரேஷன்ஸ் அவங்க கொண்டு வராங்களோ அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம், அதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துடணும் அவங்களுக்கு. அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கொடுக்கும்போதே இதில் எந்த ஆல்ட்ரேஷன், ப்ளவுஸ் ஆர் சுடிதார் எந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டுமே நமக்கு ஸ்டிச் பண்ணி ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இதில் எந்த ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்களுக்கு அதுவே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்போது நோ ப்ராப்ளம். பட் ஏதாவது லூஸாக இருக்குது இல்லை லைட்டாக டைட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அந்த ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து சொல்லி கொடுக்கலாம், அதை செஞ்சு கொடுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸை பொறுத்தளவு என்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வந்துட போகுது,
ஷோல்டர் லூஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உடம்பு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இல்லை உடம்பு கொஞ்சம் லூஸாக இருக்குது, கழுத்து வந்து இறங்குது. ஸோ இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன், சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வந்தது அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஈஸியாக வந்து நீங்கள் அதை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனால் இந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனுக்காகவே பயந்து நிறைய பேர் வந்து ஐயோ கொடுத்தா நம்ம ஏதாவது தப்பாக தைச்சிருவோம், வேண்டாம், எதுக்காக போட்டு மற்றவங்களுக்கு தைச்சிட்டு நம்மளே தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கும் அழகாக வந்து தைச்சி கொடுக்க முடியும். ஸோ அந்த பயம் வந்து பதட்டம் வந்து நம்ம வந்து இல்லாமல் வந்து கண்டிப்பாக நம்ம தச்சு கொடுத்தே ஆகணும். ஸோ ஆல்ட்ரேஷன்ஸ் வர்றது ஒரு பெரிய தப்பே கிடையாது. அது சரி பண்ணி கொடுத்துட்டோம்னா அது முடிஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து இன்னொருத்தங்களுக்கு தைக்கும்போது ஒரு பயம் வந்து வரதான் செய்யும். ஏன்னா இந்த ப்ளவுஸை வந்து நமக்கு அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும், அவங்களுக்கு அது கரெக்டாக பிடிச்சமானதாக இருக்கணும், ப்ளவுஸ் அவங்களுக்கு சரியாக ஃபிட்டடாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து பயங்கள் வந்து வர்றது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக பயந்துட்டு நம்ம வேறு யாருக்கும் ஸ்டிச் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி யோசிக்கிறது தான் தவறு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக ப்ளவுஸ் வருதுங்கும் போதே நீங்கள் மற்ற எல்லாருக்குமே வந்து அழகாக வந்து தச்சு கொடுக்க முடியும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அப்படி ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தாராளமாக வந்து எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். அந்த பயத்துலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஸோ இந்த டிப்ஸை எல்லாமே வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு யாருக்காவது தைக்கும்போது நம்ம எந்த பயமும் இல்லாமல், பயம் இருந்தாலுமே கூட அதை வந்து நம்ம மேலே வந்து லோ கான்ஃபிடென்ட்டாக எடுத்துக்காமல் கரெக்டான அளவில் நம்ம வந்து தச்சு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம தான் நம்பணும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.